நீ என் கூட வாழறேன்னு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. சொல்லுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. டாக்டர், எனக்கு தலைலாம் கிரகிரன்னு வருது. சிந்து, 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 என்னாச்சு உனக்கு? சிந்து, சிந்து, கண்ணை திறந்து பாரு. சிந்து, சிந்து, என்ன பாரு. சிந்து, உனக்கு ஒண்ணு இல்ல. என்னாச்சு உனக்கு? சிந்து, 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 என்ன பாரு. ஒண்ணு இல்ல. சிந்து, என்ன பாரு. அக்கா, சிவா மனச மாத்துறதுக்காக சிந்து பெருசா டிராமா பண்ணாலும் பண்ணுவாக்கா. சிவாவோட வீக்னஸை யாராவது அழுதா அவ மனசு மாறிடும். அதனால சிவா வெளியில வரும்போது நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்கக்கா. சிந்து கூட உனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு தான் கோர்ட்ல சொல்லணும்னு சொல்லிடுங்கக்கா. நீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க வார்த்தையை அவன் மீறவே மாட்டான். சிந்து, என்ன பாரு. சிந்து, ஒண்ணு இல்ல. இங்க பாரு. சிந்து, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஒன்னும் பயப்படாத டாக்டர். நீ கோர்ட்ல என் கூட வாழ விருப்பப்படுறேன்னு சொல்லிடு டாக்டர். சொல்லிடு. சொல்லவியா? பத்து நிமிஷம் ஆயிடுச்சு, கதவை தட்டுங்க. சிவா, சிந்து, 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. வெளியில வாங்க, வாங்க. டாக்டர், கோர்ட்ல என் கூட வாழ விருப்பம் இருக்குன்னு சொல்லிடு. நீ அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லு டாக்டர். அதுக்கப்புறம் அன்னபூர்ணி அத்தை கிட்ட மன்னிப்பு கேட்டு நான் அவங்கள சமாதானப்படுத்திக்கிறேன். டைம் ஆயிடுச்சு சிந்து, வா. சிவா, சிந்து, பேசிட்டீங்களா? பேசிட்டேன் மேடம். சரி, வாங்க போலாம். சிவா, ஒரு நிமிஷம் இல்ல. கோர்ட்ல ஜட்ஜ் அம்மா கேட்கும்போது உனக்கு சிந்து கூட வாழ விருப்பம் இல்லைன்னு தான் நீ சொல்லணும். சிந்து உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நான் அவளுக்கு கொடுக்கிற தண்டனை இது. நீ என் வாக்க மீற மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். வா, கோர்ட்டுக்கு போலாம். ஆண்டி, அன்னபூர்ணி ஆண்டி கேக்கும்போது சிவா பதிலே சொல்லல. கோர்ட்ல மாத்தி சொல்லிட்டா என்ன பண்றது? சேச்சே,
அப்படியெல்லாம் அவன் சொல்லவே மாட்டான். சிவாவை பொறுத்த வரைக்கும் அன்னபூர்ணி சாமி. அவங்க வார்த்தையை எப்போ அவன் மீறவே மாட்டான். சிவா மட்டும் சிந்துவோட வாழ மாட்டேன்னு கோர்ட்ல சொல்லிட்டான்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவும் இல்ல ஆண்டி. நான் பாத்துக்கிறேன். வா வாடா. சிந்துவும் சிவாவும் மனசை விட்டு பேசிட்டாங்களா? எஸ் யுவர் ஆனர், பேசிட்டாங்க. இப்ப சொல்லுங்க சிவா, என்ன முடிவெடுத்திருக்கீங்க? சிந்துவோட சேர்ந்து வாழ விரும்புறீங்களா இல்ல அவங்கள டிவோர்ஸ் பண்ண விரும்புறீங்களா? சிவா, நீ இப்போ இந்த விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போடலன்னா என் உசுறு இந்த இடத்துலயே போயிடும். கோர்ட்ல ஜட்ஜ் அம்மா கேட்கும்போது உனக்கு சிந்து கூட வாழ விருப்பம் இல்லைன்னு தான் நீ சொல்லணும். நீ சிந்துவோட சேர்ந்து வாழ்ற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அன்னைக்கு நான் உயிரோட இருக்க மாட்டேன். சிந்துவோட வாழ்றன்னு நீ சொல்லிட்டனா அடுத்த நிமிஷமே என் உயிர் போயிடும். நீ அவளை விட்டு பிரிஞ்சாதான் நான் உயிரோட இருப்பேன். யுவர் ஆனர், சிந்துவை நான் கடத்திட்டு போய் அவ கழுத்தில் தாலி கட்டினதா அன்னைக்கு மண்டபத்தில் எல்லாரும் முன்னாடி போய் சொன்னான். அவ சொன்ன பொய்யை நம்பி என் பெரியம்மா அவ கழுத்தில் தாலி கட்ட சொன்னாங்க. எனக்கு சிந்து சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சும் என் பெரியம்மா சொன்னதுக்காக அவங்க வாக்குக்கு கட்டுப்பட்டு நான் சிந்து கழுத்தில் தாலி கட்டினேன். ஆனா இன்னைக்கு அதே பெரியம்மா சிந்து சொன்னது பொய்ன்னு தெரிஞ்சதும் சிந்து கூட வாழக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் சின்ன வயசுல இருந்து என் பெரியம்மா பேச்ச மறுத்ததே இல்லை. அவங்க சொன்னாங்கன்னா நான் என்ன வேணா செய்வேன். என் பெரியம்மாவுக்கு விருப்பம் இல்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன். சிந்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் நிறைய நல்லது செஞ்சிருக்கா. அவ செஞ்ச தப்பை என் பெரியம்மா மன்னிச்சு அவளோட சேர்ந்து வாழ சொன்னா கண்டிப்பா நான் வாழ்வேன். என் பெரியம்மா சிந்துவை ஏத்துக்கலைனா என்னால சிந்துவை ஏத்துக்க முடியாது. சிந்துவோட நான் வாழணுமா வாழக்கூடாதாங்கிறத என் பெரியம்மா தான் முடிவு பண்ணுவேன். என் வாழ்க்கையை தீர்மானிக்கிற முடிவை என் பெரியம்மா கிட்டே ஒப்படைக்கிறேன். இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லா முடிவும் அவங்க தான் எடுத்திருக்காங்க. இந்த முடிவையும் அவங்களே எடுக்கட்டும். மிஸ்டர் சிவா, நீங்க படிச்சவர், ஒரு டாக்டரா மக்களுக்கு சேவை செய்யறவர். நீங்க இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. சிந்து உங்க மனைவி, அவங்க கூட வாழணுமா வாழக்கூடாதான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அது எப்படி உங்க பெரியம்மா முடிவெடுப்பாங்க? சிந்து உங்க பெரியம்மாவை நம்பி உங்க வீட்டுக்கு வரல, உங்களை நம்பித்தானே உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் போது உங்க பெரியம்மா எடுக்கிற முடிவு தான் உங்க முடிவுன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? யுவர் ஆனர், டாக்டர் சிவா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அவங்க பெரியம்மா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு கட்டுப்படுறேன்னு. ஒரு கூட்டு குடும்பத்துல வாழ்ந்த சிவா இப்படி பேசுறதுல ஒன்றும் தப்பில்லையே. சொல்ல போனா அவர் சொல்றது ரொம்ப சரி. கல்யாணத்துக்கு அப்புறம்தான் கணவன் மனைவி பந்தம் உருவாகுது. அந்த பந்தத்தை உருவாக்குறதே பெத்தவங்களும் பெரியவங்களும் தான். அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த கல்யாணம் நிலைக்காது. அதனால சிவாவோட பெரியம்மா அன்னபூரணி என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதையே சிவாவோட முடிவா கணம் கோட்டார் அவர்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன்.